உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாப்பா வந்ததும் தான் அப்பா என்கிட்ட பேசினாரு. அதான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அவள அப்படா நீ தங்கச்சி பாப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க அத்தைக்கு பிறக்க போறது பொண்ணுதான். தேங்க்ஸ் தங்கச்சி. நீ வந்த நேரம் தான் என் அப்பா என்கிட்ட பேசியிருக்காரு. நீ வெளியில வந்தா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், சரியா? உனக்கு உங்க அப்பா திரும்ப பேசிட்டாருன்னு சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா எனக்கு எங்க அப்பா என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தை வந்த நேரம் உனக்கு நல்லது நடந்துருச்சு. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. அதெல்லாம் நல்லது நடக்கும் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடி. என்னை சுத்தி எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லாம் தப்பாதான் இருக்கு. இதை நான் சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்சிட்டேன். உனக்கும் அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமாவே எனக்கு என் அப்பாவை பிடிக்கும். ஆனா அவரை எல்லாரும் தப்பு சொல்லி அவரை என்னை விட்டு தூரமா போக வச்சுட்டாங்க. ஆண்டாள், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க அப்பா உங்க கூட இருக்கணுமா? நாங்க கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். உங்க அப்பாவை இனிமே போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவரை தைரியமா கிளம்பி வர சொல்லுங்க. என்னடா பேசிட்டு நீ? அவளே புரியாம உளறிட்டு இருக்கா, நீயும் மண்டை ஆடிட்டு இருக்கிற. டேய், ஆண்டாள் என் தங்கச்சிடா. அவங்க இப்படி வாயும் வயிறுமா இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அண்ணனா என்னோட கடமை. டேய், வாபஸ் வாங்கிடலாமாப்ல? டேய் யோசி சரியா? அந்த ஆள் இதெல்லாம் செஞ்சனாலதான் இந்த நிலைமையில இருக்கிறோம் இப்போ. அதனால என்ன மாப்ள, நடந்ததெல்லாம் மாறிட போகுதா? இங்க யார் சரி யார் தப்புன்னு முடிவு பண்றது கடவுளும் காலமும் தான். அவர் தப்பு செஞ்சாருன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டாளுக்கும் அது ஒரு நாள் தெரிய வரும். அவருக்கு நாம என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சோமோ அந்த தண்டனைய ஆண்டாளே ஒரு நாள் அவருக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாப்ள. டேய், நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம். நடந்தது எதையும் மாற்ற முடியாது. நம்ம இழந்த சந்தோஷத்தையும் திரும்ப வாங்க முடியாது. போனது போனதுதான், நடந்தது நடந்ததுதான். ஆண்டாளாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அவங்களுக்கு என்னைக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு மேல இருக்கிறவங்க முடிவு பண்ணிருக்கணும், அன்னைக்கு அவங்களுக்கு தெரியட்டும். முடிஞ்சா அவங்க கிட்ட இனிமே அவங்க அப்பாவை பத்தி அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. எனக்கு எங்க அம்மா திரும்ப வரணுங்கிறது எந்த அளவுக்கு ஆசையோ அதே அளவுதான் நீயும் ஆண்டாலும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது ஆசை. அது இப்போதான்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை யாரும் கெடுக்க வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு நீயும் ஆண்டாலும் சந்தோஷமா இருந்தாலே போதும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.